இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். என்னோட கழுத்துல டான்சில் இருக்குது. மூக்குல மூச்சு வாங்க முடியாது. இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. உள்ளார என்ட்ரி பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஃபைல் வாங்கணும். இந்த ஃபைல்ல கையெழுத்தும் அரசாங்கத்தோட முத்திரை குத்துறதுக்கு 1/2 மணி நேரம் வரிசையில் நின்னதுக்கு அப்புறம் என்னோட நம்பர் வந்தது. வாங்கிட்டு டாக்டருக்கு காட்டுறதுக்கு போனேன். டாக்டர் கிட்ட என்னோட பிரச்சனையை சொன்னேன். அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு வரிசையில் நின்னுட்டு இருந்தேன். அதை வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயும் பார்த்தோம்னா லைனு. நானும் என் ஃப்ரெண்டு வெளியில டீ கடையில கொஞ்சம் சாப்பிட்டோம். ஆனா இங்க பார்த்தா சாப்பாடுலயும் கலப்படம். அதுக்கப்புறம் நாங்க நின்னுட்டு இருந்த இடமும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அரசாங்கம் நம்மளுக்காக இந்த மாதிரி தான் உதவியும் செய்யறாங்க. நம்மள இந்த மாதிரி தான் மரியாதையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே வாங்கிட்டு எக்ஸ்ரே பார்த்துட்டே போனோம். அதுக்கப்புறம் டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன பதில் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. தம்பி 2-3 நாள் கழிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பிரச்சனைக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. என் பிரச்சனைக்கு எந்த மருந்து மாத்திரையும் எழுதி கொடுக்கல. மக்கள் பெருசா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. அவங்க எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் என்னதுன்னா அவங்க உடல் நலம் சரியில்லாம போனா சரியான சிகிச்சையும் மருத்துவ உதவியும் தான் அவங்க கேக்குறாங்க. அது உங்களால சரியா கொடுக்க முடியல.